ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கருப்பு உளுந்தில் மசால் வடையும் இது கூடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக தேங்காய் தயிர் சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ கூட நல்ல சுட சுட கிறிஸ்பியான வடையை சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வடை துளி கூட எண்ணெயே குடிக்காமல் கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன சின்ன விளக்கங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற கருப்பு உளுந்து மசால் வடைக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் உடைச்ச தொளி உளுத்தம் பருப்பு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சுருந்தீங்க. கிராமில் இது மொத்தம் 300 கிராம் இருக்குங்க. குறைஞ்சது 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், இல்லை ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கோங்க. அது மாதிரியே உளுந்த ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறணுங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது உளுந்த மாவு சூடில் வெந்து போகாது, நல்ல பொங்கியும் ஆட்டி வரும். சரியாக நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. பிறகு உளுந்த லேசாக கையிலே பெசரி விடணும். இதிலிருந்து பிரிஞ்ச தொலியை மட்டும் வெளியே இது மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடிகட்டிக்கிறணும். அதுக்கு பிறகு தாங்க மீத இருக்க தோலோடவே சேர்த்து உளுந்த எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. கடைசியில் அரைச்ச உளுந்தோட சேர்த்துக்கலாம். வடையும் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதுக்காக தாங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வடைக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்க ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிறேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதாவது தனியா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச் நீளத்தில் தோல் எடுத்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்போதான் ஈஸியாக அரைப்படும். அடுத்ததாக சின்னதாக இருக்கிறதுனால 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பெருசாக இருந்தால் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 5 காஞ்ச மிளகாயை 2ஆக உடைச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்க. தண்ணி இல்லாமல் மிளகாயை மட்டும் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிறணும். நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த பக்குவத்தில் தான் தரிதரிப்பாகவே அரைச்சிருக்கேன். இதை வடை மாவு வைக்கிற பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக மசாலா அரைச்ச ஜாரிலே உளுந்த கொஞ்சமாக 2 பாகமாக பிரித்து அரைச்சிக்கிறேங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் உளுந்த அரைச்சிக்கிறணும். பெரிய ஜாராக இருந்தால் எல்லா உளுந்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே தடவையில் அரைச்சிக்கலாங்க. அது மாதிரியே உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி வலுவலு நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரப்பாக தான் அரைச்சிக்கிறணும். நம்ம எப்பயும் மசால் வடைக்கு கடலைப்பருப்பை அரைக்கிற மாதிரி நெருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த பக்குவத்தில் தான் தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக விட்டு அரைச்சிருக்கேங்க. இது மாதிரியே மீதம் இருக்க எல்லா உளுத்தம் பருப்பையும் அரைச்சிட்டு வடை மாவு ரெடி பண்ணுற பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாவோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஊறுன உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறலாம். இப்போ வடையோட டேஸ்ட்டுக்கு தேவையான 1 டீஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ண பிறகு சேர்த்துக்கிறணும். இந்த மல்லி இலை பார்த்தீங்கன்னா வடைக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டேங்க. இப்போ மாவோட பக்குவத்தை பார்த்துக்கலாங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு உருட்டுனீங்கன்னா பந்து மாதிரி உருண்டு வரணும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டவும் கூடாது. இப்போ வடை மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே டேஸ்டான தேங்காய் தயிர் சட்னி ரெடி பண்ணிக்கிறலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் 1 கப் சேர்த்துக்கிறணும். கூடவே 2 சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ இல்லை குறைவாவோ கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை வாசனைக்காக கொஞ்சமாக அரைக்கும் போதே சேர்த்துக்கிறலாங்க. இனி அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் இல்லை 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறணும். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா அதிகமான புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ சட்னியை பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலு நைஸாக அரைச்சாச்சுங்க. அடுத்ததாக கொத்தமல்லி இலையோட கடைசியாக கொஞ்சம் இலையோடு சேர்ந்த தண்டும் இருக்கிற 4-5 தண்டுகளை சேர்த்து ஒரு தடவை 2 சுத்து மட்டும் அரைச்சிக்கிறேங்க. அந்த மல்லி இலை பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே தரிதரிப்பாக தெரியணும். இந்த பக்குவத்தோடு அரைச்சாச்சு. கெட்டியான சட்னி வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து சட்னியோட கன்சிஸ்டன்சியாக மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்கணும். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாயை 2-3 உடைச்சிட்டு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு சட்னியில் கொட்டிக்கலாம்.
அவ்வளோதாங்க, க்ரீமியான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னி வடைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்ததாக வடை போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வாழை இலை, பால் கவர், பிளாஸ்டிக் கவரில் கூட தட்டிக்கலாங்க. இப்போ வாழை இலை தாங்க எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு அடுத்ததாக கையில் தண்ணி தொட்டு வடை தேவைப்படுற அளவை பொறுத்து மாவு எடுத்து கையிலே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இதுக்கு பிறகு தான் இலை மேலே வச்சு தண்ணி தொட்டு கனம் இல்லாமல் மெல்லிசா தட்டிக்கணும். உளுந்த வடை மாதிரி மொந்தையாக இருக்க வேண்டாம். நல்லா ஃப்ளாட்டாக தட்டின பிறகு நடுவில் ஒரு ஹோல் போட்டு விடுங்க. இதை அப்படியே கையில் திருப்பி விட்டுட்டு இலையை மெதுவாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் ஹீட்டான பிறகு பாத்திரம் கொள்கிற அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலையில வடையை தட்டிட்டு போட்டுக்கோங்க. ரொம்பவே முக்கியமாக இந்த வடை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். குறைவான தீயில வச்சிங்கன்னா எண்ணெயை இழுக்கும். அதிகப்படியான தீயாக இருந்தால் வெளியே பட்டுன்னு செவக்கும், உள்ளே வேகாது. ரெண்டுக்கும் நடுவுலேயே நல்ல செவந்து உள்ளே வர வெந்து எண்ணெயோட சத்தம் குறைஞ்ச பிறகு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் வடை நல்ல செவந்திருக்கு, எண்ணெயோட சலசலப்பும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். நல்ல அட்டகாசமான கலரில் உளுந்தம்பருப்பு மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. தேங்காய் தயிர் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.